ஹாய் இன்னைக்கு சைலன்ட் செவன்ஸ், இது கதை நேரம். இன்னைக்கு புத்திசாலி நாயோட கதையை பற்றி பார்க்க போகிறோம். என்னாச்சுன்னா, அந்த குட்டி நாய்க்கு வழி தெரியாமல் ஒரு காட்டுக்குள்ளே போயிடுச்சு. அப்போ ஒரு சிங்கம் பயங்கர பசியோட ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தது. இதை பார்த்த நாய், ஐயோ இன்னைக்கு நம்ம சிங்கத்திட்ட மாட்டினோன்னு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ அங்கே கிடந்த எலும்பு துண்டுகளை எல்லாம் பார்த்துச்சான். பார்த்துட்டு அதுக்கு ஒரு ஐடியா தோணுன்னே என்ன பண்ணியிருக்கு, அந்த எலும்பு துண்டுகளை வேகமாக சுவைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்த சிங்கம் எதுக்கு இந்த எலும்பு துண்டுகளை சுவைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கப்போ, அப்பா இந்த சிங்கத்தோட எலும்பு துண்டுகள் சுவையா இருக்கு, ஆனால் பசிதான் இன்னும் நமக்கு ஃபில் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாய் என்ன பண்ணிருக்கு, இன்னொரு சிங்கம் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்திருக்கு. இதை பார்த்த சிங்கம், ஐயோ சிங்கத்தையே சாப்பிட்ற நாயா அப்படின்னு சொல்லி பயந்து வேகமா ஓடிடுச்சு. இதையெல்லாம் ஒரு மரத்துல இருந்து குரங்கு பார்த்துட்டு இருந்தது. அது என்ன பண்ணுச்சு, சிங்கத்தையே ஏமாத்துது இந்த நாய் இப்படியாவது நம்ம சிங்கத்திட்ட சொல்லணும். அப்படி இந்த நாயை பத்தி சொன்னோம்னா சிங்கம் நம்மள்கிட்ட நட்பா இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம இந்த காட்டுல எதுக்குமே பயப்பட தேவையில்ல அப்படின்னு நினைக்கிட்டு குரங்கு என்ன பண்ணுது, நேரா சிங்கத்துக்கு போய் நடந்த எல்லாத்தையுமே சொல்லுது. சிங்கம் இதை கேட்டுட்டு, ஓ நாயை நீ ஏமாத்திருக்கா, இப்போ பாரு அந்த நாயை என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரங்க முதுகில ஏற்றிட்டு போகுது. இவங்க ரெண்டு பேரும் தூரமாக வர்றதை பார்த்த நாய் என்ன பண்ணுது, அவங்க பக்கத்தில் வந்தோடனே குரங்கு அனுப்பி 1 மணி நேரம் ஆகுது, இன்னும் சிங்கத்தை கூட்டிட்டு வரலையே அப்படின்னு சொல்லுது. இதை கேட்ட சிங்கம் பயந்து, ஓ இந்த குரங்கை நம்மளை ஏமாற்றி கூட்டிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கை வேகமாக தள்ளி விட்டுட்டு வேகமாக ஓடிடுச்சு. அப்போ இந்த குரங்கு என்ன சொல்லுது, நாய்கிட்ட நீ பொய் தானே சொல்கிற அப்படின்னோடனே, ஆமாம் நான் பொய் தான் சொன்னேன், என்னை காப்பாற்றிக்கிறதுக்காக நான் பொய் சொன்னேன், நான் எப்பயுமே கடுமையாக உழைக்கிறத விட புத்திசாலித்தனமாக இருக்கிறது தான் பிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ செவன்ஸ், நம்ம கடுமையாக ஒரு விஷயத்த செய்கிறத விட அது புத்திசாலித்தனமாக எப்படி செய்யணுன்றது இங்கே கற்றுக்கணும். ஓகேவா செவன்ஸ்? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சைலன்ட் செவன்ஸ். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்க.